ஹாய் வந்து கையில் சொல்ல முடியாது, ஏன்னா கை ரொம்ப பிஸியாக இருக்குங்க பாருங்க. வாய மூடுறியா, நான் கொஞ்சம் இன்ட்ரோ கொடுக்கணும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா கூட பறகுது. நாங்கள் வந்து சந்தைக்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சந்தைக்கு என்ன? சந்தைக்கு கிடையாது, சந்தை. வீட்டுக்கு காயெல்லாம் வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சந்தைக்கு போயிட்டு வாங்கிட்டு வரலாம் அப்படி சொல்லிட்டு கிளம்புனா மழை வந்துச்சு. கிளம்புற நேரத்தில் என்ன பண்ணுறது, சரி கொடை எடுத்துன்னு போவோம் அப்படி சொல்லிட்டு கிளம்பிட்டோம். வாங்க அங்கே போயிட்டு பார்க்கலாம் என்னென்ன காய் என்னென்ன ரேட்டில் விற்குது. ஏன்னா கிருத்திகை வேறு வரதால் கொஞ்சம் ரேட்லாம் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன்ல. கொடை வேற பிடிக்க முடியல, போட்டுருவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொடையே பிடிக்க முடியல, பேர் பறக்குது. எல்லாரும் ஆமாம், எங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க எல்லாமே சந்தைக்கு தான் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க நம்மளும் போயிட்டு பார்ப்போம் என்னென்னலாம் விற்குது, என்னென்னலாம் நாங்கள் வாங்குகிறோம். எங்கள் வீட்டிலேருந்து லிஸ்ட்டு என்ன கொடுத்தாங்க தெரியுமா? பானிபூரியா, பேல்பூரியா. சந்தைக்கு காய் வாங்க போகிறோன்னா பார்த்து வண்டி வருது. காய் வாங்க போகிறோன்னா எனக்கு பானிபூரி வாங்கிடுவாங்க, எனக்கு பேல்பூரி வாங்கிடுவாங்கன்னு லிஸ்ட்டு கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. ஆமாம், நாங்கள் எதுவும் போதே 100 ரூபா தான். அதிலே காய் வாங்கணும், அதிலே பேல்பூரி வாங்கணும், அதிலே பானிபூரி வாங்கணும். எப்படி வாங்க முடியும்? கையால் தான் வாங்க முடியும். நம்ம அறிவாளித்தனமாக பேசாத. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சந்தைக்கு போயிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். என் ஃபேஸே கிளியராக தெரியல. சே ஒரே கூட்டமாக இருக்குது. சந்தைக்கு போயிட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். மழை வேற வருது. கொடை அவங்களுக்கும் எனக்கு கிடையாதான். கேட்டால் மழையில் நஞ்சிட்டு வா அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள். சந்தைக்கு வந்தாச்சு, இதை பாருங்க. ஆமாம், அம்மனி வந்து ஃபஸ்ட் டைமு. ஆமாம், நான் வந்தே ஆகணும். இதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சந்தைனா இந்த இவங்க கேட்குறாங்க, என்ன ரோட்லேயே போடுறது தான் சந்தையா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணுறது? காலி கிரவுண்ட் இருக்கும். ஆமாம், கிரவுண்ட் உள்ள அங்கே போடுவாங்க. இந்த மாமுண்டூர் சந்தை நான் வாங்கின்னு வரலாம், கம்பெனி விட்டு வரும்போது அங்கே வாங்கின்னு வருவாங்க. சரி, இங்கே கேளு. சரி, போயிட்டு வந்து வாங்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதனால் இனி சந்தை ஃபுல்லாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வாங்க பார்க்கலாம். ஒவ்வொரு விலை, ஏன்னா தூரப்படுது, ஒவ்வொரு காய் என்னென்ன விலைன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் அதிகமான விலையாக விற்கிறது. அம்மனி போகிறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். பாருங்க, சரியான ஜனம் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோவா? கேளு எவ்வளோன்னு கேட்டு. என்னம்மா? பாருங்க, வெங்காயம் வாங்கிட்டு தான் வாங்கலாம். வெங்காயம் என்னோட இதில் சொன்னால் வெங்காயம் இரு எவ்வளோ வச்சுங்கிறா? 500 ரூபாய்க்கு 5 ரூபா கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்குறதுக்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் என்ன பண்ணுறது பாருங்களா. பஜ்ஜி கடையில் என்ன 500 ரூபாய் சில்லறை தருவாங்களா? ரொம்ப டிவி பண்ணுறான் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு கடையிலையும் போயிட்டு நின்று கேட்டுட்டு வந்துடுறான். கீரை வாங்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எந்திரி எவ்வளோவா? உன்னெல்லாம் நம்ப முடியாது, அதனால தான். வாங்குறா ஃப்ரெண்ட்ஸ். அப்படி என்ன தான் பார்க்குறேன்னு தெரியல. முருங்கைக்காவில் உருட்டி பார்த்துட்ருக்கா முருங்கைக்காவை. என்ன பண்ணுறது பாருங்களா அதில். மார்க்கெட்டே தாண்டி வந்தாச்சு. மார்க்கெட்டே அதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு, சந்தையே. ஆனால் இன்னமும் முடிக்கல சந்தை. நான் என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். என்னமோ கேட்கறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. என்னடி வாங்குறா? ஆல்ரெடி கத்திரிக்காய் வாங்கிட்டா ஒருத்தவங்கிட்ட.
பார்த்தா டெஸ்டிங்கா ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், காலிஃப்ளவர் செக் பண்ணுறாங்க நல்லா இருக்கானே இந்த அம்மா. பாப்பா என்ன பாப்பா பண்ணுறா? ஆ காலிஃப்ளவர் நல்லா இருக்கும். நல்லா இருக்கேன் பாருங்க. சரி பாருங்க சாப்பாடு போயிட்டே இருக்கு. ஏய் எங்கடி போகிறா? தக்காளி மட்டும் வாங்கணுமா? தக்காளி இல்லை, தக்காளி வாங்கினா கருவேப்பிலை கொத்தமல்லி ஃப்ரீயானு கேளு. அப்போ சந்தையில் இருக்கா? முன்னாடி ஃபைனலாக முடிஞ்சிச்சா? கருவேப்பிலை கொத்தமல்லியா? அதான் அந்த அக்கா வச்சுட்டு இருக்காங்க கேளு. 3 கிலோ 50 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பக்கத்தில் அங்கே இருக்கிற கடையில் வந்து 3 கிலோ 100 ரூபாவாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் 3 கிலோ 50 ரூபா. கருவேப்பிலை கொத்தமல்லி 10 ரூபாவாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சந்தைன்னு சொல்கிறாங்க ஆனால் நைட்டு கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் அந்த அக்கா பாருங்கள் இருக்கிறதுக்கு இந்த க்ரௌடு அதிகமாகுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சந்தையே டே க்ரௌடு அதிகமாகுது. இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் 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 ஹாய், எனது நண்பர் அவரு. வேணா 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 வாங்க, நீங்களும் வாங்க வீடியோவில். ஓகேண்ணா, ஹாய் சொல்லுங்கண்ணா. ஓகேண்ணா. இதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த அம்மா வெறும் கொடையை எடுத்துகிட்டு போகிறாங்க கையில். ஆனால் என் கையில் பாருங்கள் முக்குளத்து வெயிட்டை தூக்கி கொடுத்துட்டாங்க. எல்லாமே வெயிட் ஃபுல்லாகவே என் கையில் கொடையை மூட்டை. ஒரு வழியா எல்லாத்தையும் வாங்கி வச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அங்கங்கே அப்போலாம் ஒரு ரேட்டு எங்களுக்கு தெரிஞ்சு வாங்கி வச்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. பாய். என்னது பார்க்கலாம்.